அடுத்து இன்றைய ரவுண்டப்ல முக்கிய செய்திகள் ஒரு வரியில பார்க்கலாம். மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு இன்னும் தேர்தல் அறிவிக்காதது ஏன் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ரமேஷ் சென்னிலதா கேள்வி எழுப்பியிருக்காரு. மகாராஷ்டிராவுக்கு ஏன் தேர்தல் அறிவிக்கல, ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏன் ஒரே சமயத்துல ஜம்மு காஷ்மீர், ஹரியானா, மகாராஷ்டிராவுக்குலாம் ஒரே சமயத்துல ஏன் தேர்தல் நடத்த முடியல அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காரு. இரு நாடுகளும் இணைந்து செயல்படட்டும். இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்காவுக்கு ராகுல் காந்தி வாழ்த்து. இந்தியா, இலங்கை 2 நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு இப்போ அதிபராக பதவியேற்றிருக்கக்கூடிய அனுரகுமார திசநாயக்காவுக்கு ராகுல் காந்தி வாழ்த்து தெரிவித்திருக்காரு. இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டிருக்கூடிய தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் அனுப்பியிருக்காரு. உடனடியாக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுங்கள் அப்படிங்கிற கோரிக்கை அந்த கடிதத்தில் அவர் வலியுறுத்தியிருக்கார். வயநாடு பாதுகாப்பானது, சுற்றுலா பயணிகள் வர வேண்டும், ராகுல் காந்தி அழைப்பு. வயநாட்டு சமீபத்தில் மிகப்பெரிய இயற்கை பேரழிவு ஏற்பட்டது. அதுக்கு பிறகு மெல்ல மெல்ல அந்த பகுதி மீண்டு வருது. அது ஒரு அழகான பகுதி, அங்க சுற்றுலாவுக்கு வாருங்கள், அந்த பகுதிக்கு ஒத்துழைப்பு தாருங்கள் பழையபடி அப்படின்னு ராகுல் காந்தி அழைப்பு விடுத்திருக்காரு. முதலமைச்சரை அவதூறாக பேசிய முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் மன்னிப்பு கேட்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. 2022ஆம் ஆண்டு நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் பேசும்போது முதலமைச்சர் குறித்து அவதூறான கருத்துக்களை பேசுறாரு. அதை எதிர்த்து விழுப்புரம் நீதிமன்றத்தில் 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு பண்றாங்க. அதை எதிர்த்து சி வி சண்முகம் உயர்நீதிமன்றம் போறாரு. உயர்நீதிமன்றத்தில் 2 வழக்கு ரத்து பண்றாங்க, 2 வழக்கு இருக்கு. அதை எதிர்த்து சி வி சண்முகம் உச்சநீதிமன்றம் போறாரு. அந்த வழக்கு விசாரணை போது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கடுமையான கண்டனங்கள் தெரிவித்திருக்காங்க. ஒரு மக்கள் பிரதிநிதியா இருந்துகிட்டு இவ்வளவு மோசமாக பேச முடியுதா, எப்படி ஏன் இப்படிலாம் பேசுறீங்க, கொஞ்சம் உணர்ந்து பொறுப்போடு செயல்படுங்கள் அப்படின்னு மன்னிப்பு கேளுங்கள் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுடைய தலைமை செயலக முற்றுகை போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைப்பு. டிட்டோ ஜாக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் 31 அம்ச கோரிக்கை முன்வைத்து முற்றுகை போராட்டம், தலைமைச் செயலக முற்றுகை போராட்டம் மேற்கொள்ளப் போவதாக தெரிவித்திருந்தாங்க. அதற்கு பிறகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடன் ஏற்பட்ட அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டு அது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து அந்த முற்றுகை போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. டெல்லி முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட அதிசி முதலமைச்சர் நாற்காலியில அமர மறுப்பு தெரிவித்து அந்த போட்டோ வைரல் ஆகிட்டு இருக்கு. போட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். டெல்லி முதலமைச்சராக அதிசி பதவியேற்றுக் கொண்டாங்க. இந்த டெல்லி மதுபான கொள்கை அந்த முறைகேடு வழக்குக்கு பிறகு கெஜ்ரிவால் அந்த முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. முதலமைச்சராக அதிசி பொறுப்பேற்றுக் கொண்டார். ஆனால் முதலமைச்சர் இருக்கையில் உட்காராம பக்கத்தில் ஒரு சேர் போட்டு உட்காராங்க. இது என்னைக்கும் எங்களுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மட்டும்தான், அந்த நாற்காலி அவருக்காக காத்து கொண்டிருக்கு அப்படின்ற வகையில் அவங்க இந்த புகைப்படம் போட்டிருக்காங்க. குழந்தைகளுடைய ஆபாச படங்களை தனிப்பட்ட முறையில் பார்ப்பது குற்றமில்லை என்ற தீர்ப்பு ரத்து செய்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. குழந்தைகளுடைய ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்து பார்ப்பது குற்றமல்ல, பகிர்வதுதான் குற்றம் என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ், சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஒரு வழக்கில் தெரிவிச்சிருந்தாரு. அந்த வழக்கு தொடர்பான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் வரும்போது உச்சநீதிமன்றம் கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. குழந்தைகளுடைய ஆபாச படங்களை பார்ப்பதும் குற்றம் தான், அது குழந்தைகள் ஆபாச படம்ன்ற பேர் முதல்ல தூக்கிட்டு குழந்தைகளுடைய வன்கொடுமை அந்த மாதிரியான அது மாற்றப்படணும் அப்படிங்கிற வகையில் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அந்த ஆபாச படங்களை பார்ப்பதும் குற்றம், பதிவிறக்கம் செய்வதும் குற்றம், பகிர்வதும் குற்றம். எப்படி நீதிபதி இப்படி சொன்னாரு, ஆனந்த் வெங்கடேஷ் எதுக்கு பதிவிறக்கம் செய்து பார்ப்பது குற்றம் இல்லை சொன்னார் அப்படின்னு உச்சநீதிமன்ற நீதிபதி தெரிவிச்சிருக்காங்க.